ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவும் உங்களை நான் இந்த யூடியூப் செய்தி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால நீங்கள் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஒரு சிறிய செய்தி யார் தைரியமான கிறிஸ்தவர்கள், யார் பயப்படாத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை குறித்த வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு பரலோகம் போறதுக்கு குடி போகவும் கர்த்தரோடையே போய் வாழ்றவும் கர்த்தரிடத்திலேயே குடியிருக்கவும் என்ன செய்கிறோம், அதிகமாய் விரும்புகிறோம். அதனால தான் அது நிமித்தமே இந்த உடம்புல குடி இருக்கிறோமோ இல்லையோ, இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது தான் நம்ம தைரியத்துக்கு ரகசியம். நம்ம தைரியமா இருக்க உதவி செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கர்த்தருக்கு எது பிரியமானது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக வாழணும். உலக மக்கள், ரசிக்கப்படாதவங்க, சத்தியம் தெரியாதவங்க, இஷ்டம் போல வாழ்கிறவங்க அவங்க அப்படி கவனமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லா தப்பும் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஹோலி லைஃப் தான் ஜாலி லைஃப்னு தெரியாது. அவங்க எல்லா பாவமும் செஞ்சு எல்லா அக்கிரமும் செஞ்சு இஷ்டம் போல வாழ்வாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்காது. என்ன தைரியம் இருக்காதுன்னா, நான் மனம் திரும்பிட்டேன், ஒரு காலத்தில் நான் இஷ்டம் போல வாழ்ந்தேன், இப்போ நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கேன், இப்போ நான் எனக்கு இஷ்டமானதை செய்யாமல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியமோ எது இஷ்டமோ அதை மட்டும்தான் செய்கிறேன், நான் அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக வாழ்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை, தைரியம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கோ அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கோ அல்லது பேரளவில் கிறிஸ்தவங்களாக இருந்து ஆண்டவருக்கு தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுக்காதவங்களுக்கோ இருக்காது. அதாவது உங்கள் சரீரங்களை நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்தமாக வாழ்றதுக்கு, நம்முடைய இந்த உடம்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு, அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூணையுமே ஒப்பு கொடுத்தாதான் அது புத்தி உள்ள ஆராதனைன்னு ரோமர் 12 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்துக்கிட்ட இருந்து, பேய்கிட்ட இருந்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்காரு. கிரயத்துக்கு உங்களை வாங்கியிருக்காரு. அதனால தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உள்ள இருக்க ஆவியினாலும் நம்ம அவரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணுமா. அப்போ கவனிங்க, இஷ்டம் போல நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தா கர்த்தர் உங்களோட இருக்காரு அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம். அது யாருனாலும் பாவம் செய்கிறவங்க, தப்பு பண்ணுறவங்க, இஷ்டம் போல வாழ்கிறவங்க யாருனாலும் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு சொல்லலாம். அது விசுவாசம், அந்த நம்பிக்கை தான், அதை குறை சொல்லலை. ஆனால் அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு, நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேன், ஆண்டவருடைய அன்பையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்க யாரும் எதுவும் பிரிக்க முடியாதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுத்து தினமும் உங்கள் மனசில், பேச்சில், செயலில் நீங்கள் உங்களை கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பவுல் சொன்ன மாதிரி சொல்வீங்க, நான் இந்த உடம்புல இருந்தால் இயேசு என் கூட இருக்காரு, எனக்குள்ளே இருக்காரு. ஒருவேளை சாவு என் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சா நான் இயேசுவோட சொர்க்கத்தில் இருப்பேன். இந்த 2 தான் வாழ்க்கை.
இந்த பூமியில் இருந்தால் இயேசு நம்ம கூட இருக்கார், செத்தா நம்ம இயேசு கூட பரலோகத்தில் இருக்கோம். இந்த நம்பிக்கை வந்து நம்ம 100க்கு 100 ஆண்டவருக்கு உண்மையாக பிரியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் வரும். மறந்துடாதீங்க. நீங்கள் மனம் திரும்பாமல் இன்னமும் விட வேண்டிய தவறுகளை விடாமல் இன்னமும் ஆண்டவருக்கு முழுசாக அவங்க 100க்கு 100 கர்த்தருக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்காம காவாசி கிறிஸ்தவனா, அரைவாசி கிறிஸ்தவனா, முக்காவாசி கிறிஸ்தவனா இருந்தால் இன்னைக்கு தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அறகுறையாக வாழ்ந்துட்டேன், இனிமேல் உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோயை பற்றி, பேயை பற்றி, சாவை பற்றி, பொல்லாத மனுஷங்களை பற்றி, இன்னும் செத்த பிறகு இஷ்டம் போல் வாழ்ந்தவங்க, ரசிக்கப்படாதவங்க, அவிசுவாசிக, அவங்களாம் போகிற அந்த பாதாளத்தை பற்றி, நரகத்தை பற்றி உங்களுக்கு என்ன இருக்காது? பயமே இருக்காது. நம்ம கடையனுடைய சேர்ந்த, தூத்துக்குடி மாவட்டம் கடையனுடைய சேர்ந்த பாக்கியநாதன்கிற ஒரு ஆசிரியர், அவர் ஒரு பாட்டு எழுதினாரு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் பாடு என்னை என்ன செஞ்சிடும்? நான் ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறேன், அவருக்கு பிடிக்காத எந்த பாவமும் இப்போ என்கிட்ட இல்லை. நான் வசனத்தின்படி என்னை காத்துக்கிறேன், வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்கிறேன். வேதம் என்ன சொல்லுதோ அதனுடைய அந்த நீதிக்கு, வேதம் சொல்லுகிற அந்த அதனுடைய உண்மையான வேத புஸ்தகம் சொல்லுகிற உண்மையான சத்தியங்களுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து நான் பரிசுத்தான துணையோட இப்போ அவருக்கு பிரியமாக வாழ்கிறேன். அப்போ நம்ம பாடலாம் பாக்கியநாதன் ஐயா கூட சேர்ந்து, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன். இதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. நம்ம தேகத்தை, இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சு ஆண்டவரோட போய் இருக்கிறதுக்கும் ஆசைப்படுறோம். ஆனால் இன்னும் நம்ம யாரும் என்ன செய்யலை? ஆண்டவர்கிட்ட போகலை. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் உலகத்தோட்டத்துக்கு முன்னாலேயே நம்ம எங்கே பிறக்கணும், யாருக்கு பிள்ளையாக பிறக்கணும், ஆணா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எத்தனாவது பிள்ளையாக பிறக்கணும், எத்தனை வருஷம் உயிரோட வாழணும், எல்லாம் முன்குறிச்சிருக்கார் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி. சங்கீதம் 31:15 படி என் காலங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. உலகத்தோட்டத்துக்கு முன்னமே அவர் எல்லாம் முன்குறிச்சிட்டார். அப்போ இந்த உலகம் பொல்லாத உலகம். எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில், இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் அந்த ட்ரைனிங் டாக்டர் அந்த சகோதரியை பாருங்கள். அங்கே வேலை பார்த்த ஒரு சகோதரனே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் போய் அவங்கள ரொம்ப கொடுமையாக தாக்கி அவங்களுக்கு தீமை செஞ்சு அவங்கள கொலை செஞ்சிடாரு. இப்படி போயிட்டே இருக்கு. உலகத்தில் இருக்க பாடு கஷ்டம் பத்திரவங்களை பார்த்தா எப்படா இந்த பூமியை விட்டு, இந்த அநீதி நிறைஞ்ச பூமியை விட்டு நீதி வாசமாக இருக்கக்கூடிய புதிய வனம், புதிய பூமி, அதை பார்த்து போவோம், அல்லது சீயோனுக்கு போவோம் தான் நம்ம தவிக்கிறோம். அதையும் பவுல் சொல்றாரு, எப்படா நம்ம இந்த பொல்லாங்கனை விட்டு, பொல்லாங்காய் நிறைந்திருக்கிற இந்த பூமியை விட்டு, எங்கே பார்த்தாலும் பொல்லாதவர்களாக இருக்கிற இந்த உலகத்தை விட்டு போகலான் இருக்கோம். ஆனாலும் ஆண்டவருடைய வேலையை நம்ம இங்கே செய்ய வேண்டியிருக்கு. ஒரு கூட்டம் பேருக்கு நம்ம இயேசுவின் அன்பையும் அவருடைய சுவிசேஷத்தையும் எல்லாருக்கும் தான். ஆனாலும் நம்ம ஒரு கூட்டம் பேருக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இயேசு திரும்ப இந்த உலகத்தை நியாயந்திருக்க உடனே வர முடியும். முதலாவது சிலுவையில் சாக வந்தவர், ரட்சிக்க வந்தவர், அடுத்து தான் சபையை மீட்க வர்றாரு பரிசுத்தவான்கள், அடுத்து பகிரங்கமாக நியாயந்திருக்க வர்றாரு. அவர் ஏன் இந்த உலகத்தை ஒரு நொடியில் அழிக்காமல் இருக்காரு அப்படின்னு அதுக்கு பேதுரு சொல்கிறாரு. சரி, ஒரு கூட்டம் பேர் விசுவாசித்து மனம் திரும்பட்டுங்கிறனால அவர் பொறுமையாக இருக்கார். அழிக்கிறது, படைச்சவருக்கு அழிக்கிறது வந்து ஒரு நொடி கூட கிடையாது. நம்ம எப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே படுத்த படுக்கையை, அந்த பாறையை, போர்வையை ஒரு செகண்டில் சுருட்டுறோமோ, அது மாதிரி இந்த வானத்தை ஒரு பாயை போல், சாலையை போல் சுருட்டிடுவாருன்னா பேதுரு சொல்கிறாரு. உலகம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அப்புறம் ஏன் நம்ம இந்த உலகத்தின் மேலே பொறுமையாக இருக்காரு? எல்லாரும் மனம் திரும்பணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமான இந்த புத்தியையும் அடுத்து செத்தா கிடைக்கிற சொர்க்க வாழ்க்கையையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் பொறுமையாக இருக்கார். இப்போ நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்.
இப்போ நான் நம்மளை பற்றி பேசுகிறேன், அவிசுவாசிகளை பேசலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களை பற்றி பேசலை. அது அவங்க ஒரு நாள் உணரட்டும். இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்கிற நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? ஆவியின் அபிஷேகம் எல்லாமே பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? நான் கிறிஸ்தவன் சொல்கிற நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். இரவும் பகலும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாமல் அவருக்கு உண்மையாக இருந்தால் உங்களுக்கு என்ன தைரியம் கிடைக்கும் தெரியுமா? எனக்குள்ளே இயேசு இருக்காரு, நான் அவருக்கு பிரியமான பிள்ளை, அவர் என்னைய தனியே விடலை, எனக்கு கூடயே இயேசு இருக்கார், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற தைரியம் கிடைக்கும். நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு எழுதி வச்ச ஆயுசு காலம் வரைக்கும் வாழ்ந்து, முன்குறிச்ச நாள் வரைக்கும் வாழ்ந்து, அவருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சு ஒரு நாள் எங்கே போக போகிறோம்? அவர்கிட்டயே போய் நம்ம நித்தியத்தில் சொர்க்கத்தில் பரவராஜத்தில் இருக்க போகிறோங்கிற தைரியம் உங்களுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். கூடுதா? கிறிஸ்தவங்களாகி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா மூத்த கிறிஸ்தவங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தின் மேலே வாஞ்ச கூடிக்கிட்டே இருக்கணும். எப்படா வேலையை முடிச்சுட்டு அங்கே போவோன்னு இருக்கணும். நான் பாதி வயசில் சாக சொல்லலை, பயப்படாதீங்க. நல்லா நீங்கள் ஆண்டவர் முன்குறிச்ச காலம் வரைக்கும் முதிர் வயசு வரைக்கும் வாழ்ந்து எவ்வளோ பேருக்கு இந்த உலகத்தில் முன்மாதிரியான ஒரு உத்தமன சாட்சியாக வாழ்ந்துட்டு, எவ்வளோ பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்லணுமோ சொல்லிட்டு, ஆத்துமாதாயம் பண்ணிட்டு, ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு காட்டணுமோ காமிச்சு, என்னென்ன நற்கிரியை செய்யணுமோ செஞ்சு, பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டேன். அதனால நான் எங்கே போக போகிறேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். இது முதல் எனக்கு நீதி கிரீடம் இருக்குங்கிற தைரியம் இருக்கா? நீங்கள் 50 வருஷம் கிறிஸ்டியனாக இருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனால் எது மேன்மனா, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன். ஒன்று ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, நான் வருகையில் போவேன். அல்லது அவர் எனக்கு முன்குறிச்ச நாள் வரைக்கும் நான் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து எப்போனாலும் அவரை சந்திக்க ரெடியாக இருக்கேன். அதாவது மரணத்தை கூட எந்த வேலையும் நான் சந்திக்க ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் அவர் பிரியமாக இருக்கேன், எனக்கு பயம் கிடையாது. பிலிப்பியர் 1:21 சொன்னார் பாருங்க பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு பெனிஃபிட், ஆதாயம் சொன்னார். ரசிக்கப்படாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிறாதவங்க, இஷ்டம் போல வாழ்ந்தவனா பயந்து சாவான். எதை பார்த்து? சாவை பார்த்து சாவான். அவனுக்கு மரணம் பயம், செத்துருமோ. நம்பினாலும் நம்பாட்டாலும், பயந்தாலும் பயப்பட்டாலும் சாவு எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஆனால் விஷயம் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா, அதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்திருந்தா சாவு எப்போனாலும் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அவர் கூட தானே போய் இருக்க போகிறோம். இந்த உடம்பை கொடுத்தவர்கிட்டே ஒரு நாள் போக போகிறோம். எம்எல் ஜோசிகண்ணன் பண்ண மாதிரி, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். உங்களால் அப்படி பாட முடியுதா? நீங்கள் உங்கள் புருஷனுக்கு உண்மையாக இருக்கீங்களா? மனைவிக்கு உண்மையாக இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராக இருக்கீங்களா? சபையில் நல்ல முன்மாதிரியான சாட்சியாக இருக்கீங்களா? உங்கள் நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள். சிலவற்றில் கிடையாது. ட்ரெஸ்ஸு போடுறதில்ல, இன்னமும் அந்தரங்கமாக யாரும் பார்க்காத உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளியே நீங்கள் போகும்போது வரும்போது மற்றவங்க யாரும் எந்த மனுஷனும் பார்க்க முடியாத உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆண்டவர் பிரியமானதை சிந்திக்கிறீங்களா? எதிர்ப்பாளரை யாரையும் நீங்கள் சுத்த இதயத்தோட சகோதரியாக நினைக்கிறீங்களா? தாயாக நினைக்கிறீங்களா? மகமாரி நினைக்கிறீங்களா? சகோதரிகளுக்கு அதுதான். நீங்கள் ஆண்களை எச்சியோட பார்க்காம இருக்கீங்களா? யாரையும் உங்கள் தகப்பனா, சகோதரனா, மகனா பார்க்குறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஊழியர், பாஸ்ட்டு, விசுவாசின்னு தனித்தனி வசனம் கிடையாது. அழைப்பு அல்லது பொறுப்பு வேணால், தெரிந்தெடுப்பு, ஆண்டவர் கொடுக்குற வேலை வேணால் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் வசனம் எல்லாரும் கை கொள்ளணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதன்படி நடக்கிறவங்க தான் பரலோகம் போக முடியும். எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன உங்களை ஒரு சிந்தனையை ஞாபகப்படுத்துகிறேன். நான்
நீங்கள் தைரியமான கிறிஸ்தவங்களா இருக்கணும்னா யாருக்கும் பயப்படாமல், எந்த மோசமான மனுஷனுக்கும் அதிகாரிக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா, நான் ஏசாமியோட பிள்ளைப்பா, நான் அவருக்கு உண்மையாக இருந்திருக்கேன், என்னை அவர் பார்த்துக்கிடுவார், அவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் நடக்காது. அதுதான் தைரியம். ரோமர் 8:28 ஆத்தாம் பவுல் சொன்னார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கிறதுன்ட்டார் பவுல். தைரியமாக இருந்தார். என்ன நடந்தாலும் நன்மை தாயா, நான் ஏசாமி நம்பியிருக்கேன். நீங்கள் அப்படி இருக்கீங்களா தைரியமா? நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நம்மளுடைய தவறினால, நம்முடைய அக்கிரமத்தினால, நம்முடைய பாவத்தினால நம்ம வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வரும்போது நம்ம உடனே ஆண்டவரை குறை சொல்கிறதோ, அல்லது மற்றவங்ககிட்ட நான் நம்பிக்கையாக இருந்தேன், எனக்கு இப்படி நடந்துச்சு சொல்லி வருத்தப்படுறதோ அர்த்தமற்றது. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. நான் வசனத்தை நம்பி சொல்கிறேன், எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. நோயை குறித்து, பேயை குறித்து, இந்த உலகத்தில் இருக்க பொல்லாத மனுஷனை குறித்து, உலகத்தில் நடக்கிற தீமைகளை குறித்து தான் இஷ்டம் போல வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் செஞ்ச அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை, தியாகத்தை அற்பமாக நினச்சி ஏசாமியை ஏற்றுக்கிறாம, சுவிசேஷத்தை ஏற்றுக்கிறாம, விருப்பம் போல வாழ்ந்து பாதாளத்துக்கு போகிறாங்களே, நரகத்துக்கு போகிறாங்களே, அந்த நரகத்தை குறித்து கூட நமக்கு பயம் இருக்காது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் செஞ்ச அந்த தியாகத்தை நம்புறதுனால அவர் வந்ததே நம்மளை அந்த பாதாளத்துக்கு நம்ம ஆத்துமா போக விடாமல் நம்ம பாவத்தை அவர் ரத்தத்தால் கழுவி இந்த உலகத்துலேயும் நம்மளை ஒரு சுத்தமான மனுஷனாக வாழ வச்சு நரகத்துக்கு நம்மளை தப்பு வச்சு அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ வைக்க தான் இயேசுவே வந்தார். இயேசு வந்ததே ஒவ்வொரு மனுஷனையும் பாவம், சாபம், மரணம், பாதாளம் இந்த நாளில் இருந்து தப்பு வைக்கிறது தான் வந்தார். உடனே நீங்கள் அப்போ சாவே வராங்க கட்டக்கூடாது. இந்த உடம்புல எல்லா மனுஷனும் ஒரு நாள் 70 வயசு 60 வயசு அல்லது 50 வயசுல 80 வயசு சாத்தாங்க அந்த மரணத்தை சொல்லலை. பாவம் செய்கிற ஆத்துமா செத்து நரகத்துக்கு போது பாருங்க, மனம் திரும்பாத ஆத்துமா, அந்த மரணத்துக்கு நம்ம ஆத்துமாவில் அடைய போகிற மரணத்துக்கு, பாவம் செய்கிறவங்க பாவத்திலேருந்து மனம் திரும்பாதவங்க ஒரு நாள் அடைய போகிற அந்த மரணத்துக்கு தப்பு வைக்க தான் இயேசு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் பாக்கியவான்கள். தைரியமாக இருங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா இயேசு மாதிரி சொல்வீங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறேன், எப்பொழுதும் செய்கிறேன். எப்போவாச்சும் ஒரு இடம் இல்லை, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் தனியாக இல்லை, நான் தைரியமாக இருக்கேன்றார். உங்களுக்கு அந்த தைரியம் எப்போ வரும்? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் வரும். உங்கள் பக்தியை குறித்து ரசிக்கப்படாதவன் கிண்டல் பண்ணுவான், சொந்தக்காரன் கிண்டல் பண்ணுவான், உலகம் உங்களை ரொம்ப பைத்தியக்காரன், முட்டாள், என்னென்னாலும் சொல்லட்டும். யார் முட்டாள் யார் பைத்தியம்னு ஒரு நாள் தெரியும். இயேசு அதை தெரிய வைப்பார். விசுவாசிக்கிற நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதையே சிந்திங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதையே குறிக்கோளாக வச்சுக்கோங்க. 143 சங்கீதம் 10ஆம் வசனத்தை சொல்லுங்கள். தினமும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராகன்னு சொல்லி உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை தினமும் கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த உடம்புலையும் தைரியமாக இருப்பீங்க, எந்த சூழ்நிலையும் தைரியமாக இருப்பீங்க. மரணத்தை குறித்தும் பயப்படாமல், அப்படியே வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்டே போய் நித்தியத்தில் சொர்க்கத்தில் அவரோட இருப்பேன்னு சொல்லி அதை குறித்தும் தைரியமாக இருப்பீங்க. இப்படி கர்த்தர் உங்களை தைரியமுள்ள ஒரு கிறிஸ்தவங்களாக வாழ வைப்பாராக. இயேசு நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.